வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்லி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஷார்ட் ஃபார்ம் தான் கிராம்லி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வச்சு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த போஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமிலேருந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணால் போதும். அந்த லிங்க்கை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில் உள்ளதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத லாகின் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். மற்றபடி வேறு எதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜிடிவின்னு இருக்குது. ஸோ ஐஜிடிவியில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் அதே மாதிரி அந்த ஐஜிடிவியில் உள்ள எந்த லிங்க்னாலும் இதில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களால் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கேலரியில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டாகிராமில் என்ன குவாலிட்டியில் இருந்துச்சோ அதே சேம் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓவராலாக டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஐஜிடிவியில் உள்ள நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களால் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ரீல்ஸில் உள்ள எல்லா வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 கிராப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் 9 கிரைட் அப்படிங்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவையாக பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைப்பாக பார்த்தீங்கன்னா பிரித்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதை அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கங்க. கிராப் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எது ஃபஸ்ட்லேருந்து 9th வரைக்கும் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணுங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா கேலரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இது எல்லாத்தையும் உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்திருக்கும். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ கிராப். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிராப் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இல்லை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளர் ஆகுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஆப்ஷனை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு இமேஜ் அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுத்துருப்பீங்க. பட் அதை கிராப் பண்ணி சில இதில் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகாது. அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூனிக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த ஃபாண்ட்ஸே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அகைன் நீங்கள் அதிலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதாவது நீங்கள் காப்பி பண்ண ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வைக்கணும்னு நினைப்பீங்க. அது யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோ இல்லை வேறு எதுக்கோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனிங் வரதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எது டைப் பண்ணாலும் சரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டிசைனிங் வரும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும். அதில் இந்த கலரோட பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு கோட் இருக்கும்.
அந்த கோட் பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க டிஃபால்ட்டாகவே அது என்னென்ன அப்படிங்கிறதோ அதோட நேம்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபி டவுன்லோடர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூப்பராக டிபி வச்சுருப்பாங்க. பட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிருப்பீங்க, பட் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் நேமை பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் நவ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ஓவராலாக சர்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க ப்ரொஃபைல் இமேஜை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது போக அவங்களோட ஃபாலோவிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலேயே காமிக்கும். வேணும்னா ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்ஸ். ஸோ ஹேஷ்டேக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹேஷ்டேக்ஸ் இருக்குது. அதாவது மோஸ்ட் பாப்புலரு, இப்போ இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டிங் ஆகக்கூடிய எக்கச்சக்கமான இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எதை வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரி இப்போ ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு, அப்புறம் வெட்டிங் ஃபோட்டோக்கு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வேணும்னா நீங்கள் பெர்மிஷன் அக்சஸ் பண்ணணும். எனக்கு அது மோஸ்ட்லி தேவைப்படல, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண அந்த போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமு, ஐஜிடிவியில் வந்தது, அதுக்கப்புறம் ரீல்ஸில் வந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது ஃபுல்லாக இதில் இருக்கும். அதுபோக உங்களோட கேலரியில் இருக்கும். வேணும்னா அதில் கூட நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதில் டவுன்லோட் பண்ணதை இதிலே கூட வச்சு பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.